அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நான் சேச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஃப்ரைடேங்க. மத்தியானம் சிம்பிளாக லஞ்சு செஞ்சுட்டேன். பிள்ளைக்கு காலேஜ் கொடுத்துட்டுட்டு நான் மட்டும்தான். அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க, போயிட்டு நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் சிம்பிளான லஞ்சாங்கிறதுனால தான் நான் உனக்கு காட்டல. அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நான் சேச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்க. இன்றைக்கி என்ன மதியானம் லஞ்சுன்னா சிம்பிளாக தான் செஞ்சுக்கிட்டேன். செஞ்சு பிள்ளைக்கு நான் காலேஜ் கொடுத்து விட்டுட்டு நான் வச்சுக்கிட்டேன். மத்தியானம் அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. அதனால் நாளைக்கு இன்ஷாஅல்லாஹ் வந்துடுவாங்க. அதனால் சிம்பிளான லஞ்சாங்கிறதுனால தான் நான் உங்கள்கிட்ட காட்டல. ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கேக்கு தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி ஒன்று வாங்கிங்கங்க. முட்டை அடிக்கிறதுக்கு நல்லா வசதியாக இருக்குது. இந்த பீட்டரை விட இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், சூப்பராக முட்டை கலக்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம கை அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. பார்த்தீங்களா, சூப்பராக கலக்கிட்டேன். இப்போ இதோடு நம்ம இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மைதா எல்லாமே சலித்து சேர்த்தாச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட நம்ம பால் கொஞ்சம் சேர்க்க போகிறேன். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு 1/2 hour 2 தான் ஊற்றுவேன். ஊற்றும் போது நான் காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நான் ஒரு கையால் வச்சுக்கிட்டு கிளற முடியாதுன்னு சொல்லிட்டு தான் கேமரா ஆஃப் பண்ணிட்டேன். நான் ஊற்றும் போது காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக இருக்குது. நார்மல் கேக்கு தாங்க செஞ்சுருக்கேன் இது நான். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கேக் மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தேன்ல, 1/2 hour 2 அழகாக ஒரு ட்ரேயில் ஊற்றிட்டேன். நான் கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன், அதனால் சின்ன ட்ரேயில் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த சட்டியில் தான் வைக்க போகிறேன். ப்ரீஹீட் பண்ணி ஒரு ஸ்டாண்டு போட்டு ஒன்று வச்சுருக்கேன். நல்லா சூடாகிடுச்சு. இதை எடுத்து இதில் கப்ஸ்மில்ல வச்சுக்கலாம். ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 3/4 மணி நேரம் கட் பண்ணுமா. இரி